ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வெஜிடா. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெஜிடாங்கிறது யார், வெஜிட்டாவோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயன் ரேஸோட பிரின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடா. அது மட்டும் இல்லாமல் கிங் வெஜிடாவோட பையன். ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிளான ஒரு நேச்சுரல் பவரை வந்து வெஜிடா வந்து பொசஸ் பண்ணி வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் சயன் ரேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டி மாதிரி இருந்திருப்பார். அந்த உலகத்தில் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸோட பிலீஃபு. அந்த பிலீஃப் வச்சு தான் பார்த்திங்கன்னா வெஜிடாவோட சைல்ட்ஹுட்டே வந்து மொத்தமாக ஷேப் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிளானட் வெஜிடாவை வந்து ஃப்ரீஸா வந்து டிஸ்ட்ராய் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடா வந்து வேறு கிரகத்தில் இருந்ததுனால அந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து தப்பிச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸா வந்து வெஜிடாவை அவனுக்கு கீழேயே வச்சு ஒரு பவர்ஃபுல்லான வாரியராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் அவன் கண்ட்ரோல் கீழே. ஸ்டோரி போக போக வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் பால்ஸை வந்து பூமியில் தேடி நாப்பா கூட வந்து வெஜிடா வந்திருப்பான் பூமிக்கு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கோகு வந்து வெஜிடா வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அங்கேருந்து தான் அனிமேலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டான ரைவல்ரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன தான் வந்து வெஜிடாவை வந்து ஒரு ரூத்லெஸ்ஸான கொடூரமான வில்லனாக காமிச்சிருந்தாலும் ஏர்த்தில் வந்து வெஜிடா ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புல்மா ட்ரங்க்ஸு கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பு, கோகு கூட இருந்த ரைவல்ரி, இது எல்லாமே வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்த்தோட கிரேட்டஸ்டான டிஃபெண்டர்ஸாக வந்து மாற்றிருக்கும். அப்படியே வெஜிடாவோட பர்சனாலிட்டிகிட்ட வந்தோம் அப்படின்னா வெஜிடா வந்து ஒரு ப்ரௌடான, அரகண்டான, காம்படிட்டிவ் மைண்ட் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டிட்டர்மினேஷன் இருக்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருந்துருப்பாங்க. வெஜிடா வந்து ஒரு சயன் பிரின்ஸாக இருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெருமை இல்லை ப்ரைடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட வீக்காக இருக்கிறது வந்து வெஜிடாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. எஸ்பெஷலி கோகு கூட வீக்காக இருக்கிறது. என்னதான் வந்து ரொம்ப அக்ரெசிவான பர்சனாலிட்டி வந்து வெஜிடாக்கு இருந்தாலும் அவனுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணுற பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லாயலாக, பயங்கர ப்ரொடக்டிவாக பார்த்துக்குவான். வெஜிடாவோட ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட டிட்டர்மினேஷன். ஒருவேளை எங்கேயாவது வெஜிடா வந்து டிஃபீட் ஆகிருந்தான் அப்படின்னா அவன் வந்து ஜஸ்ட் நான் டிஃபீட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் இன்னும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி அவனோட லிமிட்ஸை புஷ் பண்ணி இன்னும் டெவலப் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. காலம் போக போக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடாவோட அந்த பர்சனாலிட்டிங்கிறது வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். ரூத்லெஸ்ஸான அப்புறம் இந்த சைன் பிரின்ஸுங்கிற இதுலேருந்து ஒரு ஹஸ்பண்டாகவும், ஒரு ஃபாதராகவும், ஒரு ஹீரோவாகவுமே சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன தான் இந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் அவனோட அந்த ப்ரைடு, வாரியர் மென்டாலிட்டிலாம் வந்து எங்கேயுமே வந்து விட்டு கொடுத்துற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. சைட் பை சைடு அதையுமே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படியே பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகு மாதிரியே வந்து இவருக்கும் நல்லா அடிஷ்னல் ஷீட் எழுதுகிற அளவுக்கு பவர்ஸ்லாம் இருக்குது. அதில் சில முக்கியமான பவர்ஸை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ பயங்கர பெருசாக போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ஃபார்ம்ஸு. வெஜிடாவால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் சைன், சூப்பர் சைன் 2, சூப்பர் சைன் காடு, சூப்பர் சைன் ப்ளூ, சூப்பர் சைன் ப்ளூ எவல்யூஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஈகோ. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பீடு, பவர், டியூரபிலிட்டி எல்லாத்தையுமே ட்ராமட்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீ மேனிப்புலேஷன். இந்த கீயை வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்ஸ் எல்லாம் வந்து வெஜிடாவால் க்ரியேட் பண்ணுற முடியுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான அந்த டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்லிக் கன், ஃபைனல் ஃப்ளாஷ், பிக் பேங் அட்டாக், ஃபைனல் எக்ஸ்ப்ளோஷன், காமா பஸ்ட் ஃப்ளாஷ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டெக்னிக்ஸு. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே வீடியோ பெருசாக போயிடும். அதனால் பண்ண இதுக்கு தனியாக ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போடுறேன். கோகுக்கே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்குது. அதை போட்டதுக்கப்புறம் வெஜிடாக்கும் வரும். அப்படியே ஃபிசிக்கலாக வந்தோம் அப்படின்னா சயின்ஸ்க்கான அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, பயங்கர அதிகமான டியூரபிலிட்டி, அந்த என்ஹான்ஸ்டு சென்சஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேப்பிட் காம்பேட் அடாப்டபிலிட்டி, அதாவது எப்படி சண்டை போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஃபைட் பண்ணுற அந்த ஒரு இன்ட்யூஷனு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் வந்து இந்த நியர் டெத்து சுச்சுவேஷன்ஸை வந்து எப்பப்பெல்லாம் வந்து
ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களோட எபிலிட்டிஸ்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து சீரிஸ் போக போக எங்கேயுமே அந்த இம்பார்ட்டண்ட்டை வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட் ஏப் ஒசார் மாதிரியும் வந்து வெஜிடாவால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா ஈகோ. இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேல இது வரைக்கும் அடாப்ட் பண்ண மாதிரி நான் பார்த்தது கிடையாது, இன்னும் மங்கால தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடாக்குனே ஒரு யூனிக்கான ஒரு பவர். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீருஸ் கூட வந்து ட்ரைனிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடா வந்து இந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை வந்து கற்றுக்குவார். இந்த அல்ட்ரா ஈகோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவனை வந்து ஒரு க்ளோஸ் காம்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஞ்சரஸான ஒரு ஆளாக மாற்றும் அவங்களோட ஆப்போனண்ட்டுக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் பேட்டிலில் இருக்கும்போதும் வந்து அந்த டேமேஜஸ்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கராக வந்து வெஜிடாவை மாற்றும். அப்படியே வீக்னஸஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா என்ன தான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான சயனாக இருந்தாலும் வெஜிடாவுக்குமே சில வீக்னஸஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைடு. வெஜிடான்னு வந்தோம்னாலே அவனுக்கு ரொம்ப முக்கியமான இல்லை ஐகானிக்கான வீக்னஸ்னே வந்து இந்த ப்ரைடுன்னு வச்சுக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெஜிடா வந்து விட்டு கொடுக்கவோ இல்லை வேறு யாரோட ஹெல்ப்பை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டான். அவன் வந்து தானாக சோலோவாக நின்று அவனோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி மட்டுமே வந்து அந்த ஃபைட்டை வந்து வின் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைடு இருக்கிற ஆளாக வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவனுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காகவும் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். வெஜிடா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆப்பனன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்கள சர்பாஸ் பண்ணிட்டதான் வந்து நம்பி நிறைய இடத்துல அடி வாங்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பேட்டில் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான தருணத்தில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோகு மேலே வந்து வெஜிடா பயங்கர அப்சஸ்டாக இருப்பான். என்ன தான் வந்து கோகு மேலே இருக்கிற அந்த ரைவல்ரி வந்து இவனை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து புஷ் பண்ணாலும் நிறைய நேரத்தில் இது அவனுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக அமைஞ்சிரும். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பேட்டிலுக்காக வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக கோகு வந்து சர்பாஸ் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து வெஜிடா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நடக்க வேண்டியதை வந்து அவன் கவனிக்காமல் விட்டுருவான். ரொம்ப முக்கியமான ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா ஈகோ யூஸ் பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற ரிஸ்க் தான். அல்ட்ரா ஈகோவை வந்து வெஜிடா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட் பண்ணுற அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் அதை எம்ப்ரேஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன தான் வந்து அல்ட்ரா ஈகோ வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதிகபட்சமான அந்த அட்டாக்ஸை வந்து வாங்கும்போது அதை வந்து வெஜிடாவுக்கு ஓவர்வெல்ம் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக இருக்க இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ். என்ன தான் வந்து வெஜிடாவோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தாக இருந்திருந்தாலும் நிறைய இடத்துல அவனுக்கு வந்து அது ஒரு வல்னரபிலிட்டியாக மாறி இருக்கும். என்ன தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெஜிடா வந்து எதுக்குமே கேர் பண்ணாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த ஸ்ட்ரென்த் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி இருந்தாலும் மாடர்ன் வெஜிடா வந்து பார்த்திங்கன்னா அவனை கேர் பண்ணுற நிறைய பீப்புளை வந்து காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ட்ராபேக்காகவும் நிறைய இடத்துல மாறி இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீக்னஸ் வெஜிடாக்கு. என்ன தான் வெஜிடா வந்து ரூத்லெஸ்ஸான சயன் பிரின்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம் எல்லாத்தையும் விடையும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இருந்திருந்தாலும் பட் கோகு மேலே இருந்த அந்த ரைவல்ரினாலையும் அவனோட ஃபேமிலி பாண்டிங்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் பர்சனாக ஒரு கிரேட்டான ஒரு வாரியராக கிரேட்டான ஒரு ப்ரொடெக்டராக வந்து மாறி இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. வெஜிடாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. டடா பாய். Until we meet again.